உன்னை பத்தி தான். நீ யாரு, எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றத்தை பண்ணிட்டு எல்லாரையும் தபாச்சிட்டு இருக்கிற, எவ்வளவு பெரிய உண்மைய கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிற விஷயத்த போலீஸுக்கு புட்டு புட்டு வைப்ப. ஸ்டூபிட். நீ சொன்னா போலீஸ் நம்பிடுவாங்களா என்ன? நானே அப்ரூவரா மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டுருவனே, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவானே. ராஸ்கல், பிளாக்மெயிலா பண்ற? பிளாக்மெயிலோ போட்மெயிலோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இத பாரு கருப்பாயி, எனக்கு மாமூல் கொடுக்கலனா நீ மாட்டிக்கிறது நிச்சயம். பாக்கரிசி போடுற மாதிரி எனக்கு 50ஓ 100ஓ அப்பப்ப போட்டுக்கிட்டே இரு. நான் கண்டுக்காம கம்முன்னு இருக்கிறேன். போதை இருந்தா நான் வரமாட்டேன். போதை இறங்குச்சு உன் படி ஏறுவேன். யாரடா மிரட்டுற? என்கிட்ட தேவசகாயம் சார் அப்பவே சொல்லியிருக்காரு, நீ சரியான தெரு பொறுக்கின்னு. பொறுக்கி, பேடி, பேமானி எது வேணாலும் திட்டு. திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லு வாங்கி வாங்கி போட்டுக்கிறேன். எனக்கு திட்டு முக்கியம் இல்ல கருப்பாயி, துட்டு தான் முக்கியம். மூஞ்சில காரி தூண் துப்பிட்டு 30 ரூபா கூட நல்லாரு மகராசின்னு வாழ்த்துவேன். இப்பதான் புரியுது நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன். நீ மட்டும் ரொம்ப யோக்கியமா? ரெட்ட வேஷம் போடலன்னா எனக்கு காசு கொடுக்க வேணாம். பெரிய கிரிமினல் குற்றத்தை பண்ணலனா எனக்கு காசு கொடுக்க வேணாம். சட்டத்தையும் தர்மத்தையும் ஏமாத்தி உண்மையை கொலை பண்ணி குழி தோண்டி புதைக்கலனா எனக்கு காசு கொடுக்க வேணாம். வாழ்க்கையில உயரணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 1ஆம் நம்பர் ஃப்ராடு வேலை செய்யலனா தேங்க்யூ கருப்பாயி. நான் அடிக்கடி வருவேன். நீ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இரு. அம்மா, இந்த அந்தோணி வந்திருக்கான். அந்தோனியா? ஓ, வந்திருக்கானா? ஏமா, அவன் உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? ஆமா, அவன் இந்த ஊர்லயே பெரிய பொறுக்கிங்க. நல்ல மனுஷங்க யாரும் 4 வார்த்தை கூட அவன்கிட்ட பேச மாட்டாங்க. சுத்த குடிகாரப்ப. சச்சே, இப்பதான் அப்படி கெட்டு போயிட்டான். என் குடும்பத்துக்குலாம் நல்லா தெரியும், நல்ல மனுஷன். குடியை விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் வந்திருப்பான். நீங்க போய் அவனை வர சொல்லுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.